வேற்றுமைகளை அங்கீகரித்தால் உறவு மேம்படும், வேற்றுமைகளை அங்கீகரிக்காவிட்டால் பிளவு ஏற்படும். இதை நேரு உணர்ந்தார். அதனாலதான் அரசியல் சட்டத்தில் எல்லாமே இருக்கு. இந்த உரிமைகள் வரையறுக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி தேர்தலை நடத்தி ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணும்? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்திய பிறகு சட்டமன்றம். யார் முதலமைச்சர், யாரெல்லாம் அமைச்சர், அந்த சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம்? சரி, நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம்? சரி, நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் இயற்றுகின்ற சட்டங்கள் சரியில்லைன்னு சொன்னா கேள்வி கேட்பது யார்? உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம்? இவ்வளவு அரசியல் சட்டத்தில் எழுதி, உன்னோட உரிமை, என்னோட உரிமை, உங்களோட உரிமை, எங்களோட உரிமை, எல்லா உரிமைகளையும் எழுதி இந்த தேசம் எப்படி இயங்க வேண்டும், வேற்றுமைகள் இருக்கிறது, ஆனால் எல்லோரும் இந்தியராக இருக்க வேண்டும் என்றால் வேற்றுமைகளை அங்கீகரி. 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து 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 கொண்டு வரப்பட்ட அரசியல் சட்டம் இன்றைக்கு இந்த அரங்கத்தில், இந்த மேடையில் ஜாதி பார்க்காமல் உட்கார்ந்து இருக்கிறோம், மதம் பார்க்காமல் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த காம்பவுண்டுக்குள்ள 10,000 பேர் உட்கார்ந்துருக்கோம். என்ன சாதின்னு தெரியாது. எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல்.